Assalamualaikum. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா ஊத்தப்பம். எப்படி செய்யறேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிறோம். அது கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கிறோம். அதுக்கு இஞ்சி துருவி கொஞ்சம் வச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். புளிச்ச தோசை மாவு இருந்ததுன்னா ஒரு 2 கரண்டி 3 கரண்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட புளிச்ச தோசை மாவு இல்லைன்னா தயிர் 1 கப் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி துருவினது போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் அரைத்ததெல்லாம் போட்டுக்கிறோம். கேரட் துருவினது போட்டுக்கிறோம். தேங்காய் துருவினது போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கிறோம். அப்போ தான் ரவை எல்லா இடத்துலையும் கலங்கி வரும். தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு நெய்யோ எண்ணெயோ ஏதோ ப்ரஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கிறோம். ஊத்தப்பம் மாதிரி மாவு மட்டும் கரைச்சிட்டு இந்த மாதிரி தனியாக மேலே நம்ம பிரட்டி வச்சு மாவில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனியாக மேலே போட்டும் சுடுவாங்க. அப்படி சுட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும். பிள்ளைங்க பொறுக்கி கீழே வைக்கும். இந்த மாதிரி மாவோட கலக்கி சுட்டுட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஒரு பக்கம் வெந்தோடனே 2வது பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ரவைங்கிறதுனால சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரவா ஊத்தப்பம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.